கோர்ட்டில் எப்படி போச்சு, இந்த சிபிஐயில் எப்படி இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்ப்போம். சிபிஐயில் வந்து கீழமை நீதிமன்றங்கள் வந்து தாரா சிங் உள்ளிட்ட எல்லாரும் குற்றவாளிகள்னு சொல்லி தாரா சிங்க்கு மரண தண்டனை விதிக்கிறது. 2003ஆம் ஆண்டு தாரா சிங்க்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அதற்கு மேல் ஒரிசா ஹைகோர்ட்டில் வந்து போய் அது ஆயுள் தண்டனையாக குறிக்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டிலும் இது வந்து ஆயுள் தண்டனையாகவே குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனை மட்டுமே வழங்கப்படுகிறது. இதில் வந்து இதில் கிளாடிஸ் யார், கிரஹாமோட மனைவி கிளாடிஸ்ட்டு போயிட்டு இந்த குற்றவாளிகளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கணவரையும் 2 குழந்தைகளையும் எரிச்சு கொண்டு இருக்காங்க, எந்த ரீசனும் இல்லை, தொழுநோய்க்கு வைத்தியம் பண்ணது ப்ளஸ் அவங்க மத ரிலீஜனை பற்றி பேச, நீ தான் செய்யன்ற அந்த வேலையை செய்கிறவனை வச்சு கொளுத்தி விடுறதுங்கிறது என்ன மகளில் நியாயம்? அப்படி கேட்டப்ப அந்த அந்த கிளாடிஸ் சொன்ன வார்த்தை இன்றும் மனதை வந்து நொறுங்க வைக்கிறது. அந்த வார்த்தை, நான் அவர்களை மன்னித்து விட்டேன், அவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள், அவர்கள் நலனும் சேர்த்து நான் அவங்களுக்கும் ஜெபம் செய்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. இன்னொரு இதில் பெரிய கொடுமை என்னென்னா, அந்த மயூர்பஞ்சோட கலெக்டரோட பேட்டி கூட ஒன்று இருக்குது, விஷுவல் பாருங்கள். அந்த மயூர்பஞ்சோட கலெக்டர் தமிழ் பேசுகிறாரு, அவர் அப்போ அங்கே கலெக்டராக இருந்திருக்காரு. அவர் அதாவது எவரி இயர் வந்து பிறந்த நாளுக்கு முன்னாடி வந்து யாரையாவது ஒரு பெரிய மனுஷங்களோட போய் 2 hours 3 hours வந்து இவர் தங்குறது வழக்கம். யார், கிரஹாம் வந்து. அப்படி இருக்குள்ள கிரஹாமும் தன்னோட 2 குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு அந்த கலெக்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரங்கள் பக்கம் அந்த கலெக்டர் வீட்டில் அவங்க இருந்திருக்காங்க. அதில் அந்த கலெக்டர் சொல்லக்குள்ள நமக்கே நெஞ்சு அடைச்சி போகுது. காலிஃப்ளவர் பகோடா செஞ்சுருக்காங்க அந்த வீட்டில். காலிஃப்ளவர் பகோடா செய்யக்குள்ள அந்த குழந்தை வந்து பெரிய குழந்தை சின்ன குழந்தை 2ம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேணும் ஆண்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த குழந்தை. காலிஃப்ளவர் பகோடா அது கூட சிரிச்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு.